நெல்லை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது திமுக கவுன்சிலர்களும் அதிமுக கவுன்சிலர்களும் மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டு வைத்து வாக்குவாதம் செய்ததால் கடும் அமளி ஏற்பட்டு அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. நெல்லை மாநகராட்சியில் இன்று பட்ஜெட் கூட்டம் இன்று காலையில் தொடங்கியது. 11 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டத்தில் அதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக, அதாவது நெல்லை மாநகராட்சி 55 வார்டுகளை கொண்டது. இதில் 31வது வார்டு அதிமுக கவுன்சிலராக இருக்கக்கூடிய அமுதா சுந்தர் என்பவர் தனது வார்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் இதுவரை மாநகராட்சி புகார் அளித்தும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படவில்லை. எந்த ஒரு வேலையும் பணிகளும் நடைபெறவில்லை. பணிகள் நடைபெறுவது குறித்து கேட்டதற்கு ஒரு நடைபெறும் என்று சொல்கிறார்கள், நடைபெறவே இல்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்தார். பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடக்கிறத தவிர பணிகள் எதுவும் தங்கள் வார்டில் நடக்கவில்லை என கூறும்போது அதற்கு மேயர் மறுப்பு தெரிவித்தார். அதாவது இதே போல அதிமுக ஆட்சியிலும் பல்வேறு ஊழல்கள் நடக்கிறது, அதை வெளியே நாங்கள் சொல்லவா அப்படின்னு கேட்டதற்கு அதற்காக அதிமுக தரப்பில் திமுக தரப்பில் நடைபெறும் ஊழல் குற்றச்சாட்டை முன்வைப்பதாக கூறினார்கள். அடுத்தடுத்து அடுக்குவதாக கூறினார்கள். இதற்கு உடனடியாக அடுத்தடுத்த திமுக கவுன்சிலர் அனைவரும் அதிமுகவுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர், முழக்கங்கள் எழுப்பியதால் அந்த சபை வளாகமே மிகவும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அதிமுக கவுன்சிலர் தரப்பில் அந்த அமுதா சுந்தருக்கு ஆதரவாக 28வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சந்திரசேகர் அவரும் தனது பங்குக்கு அவரும் திமுகவில் ஊழல் நடக்கிறது என்று கூறினார். எனவே 2 அதிமுக கவுன்சிலர்களும் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி வெளிநடப்பு செய்தார்கள். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.